ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக், பெருநாள் வாழ்த்துக்கள். பெருநாள் காலையில் பசியார் செய்கிறத நம்ம பார்ப்போமா? வாங்க, சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். காலைல இட்லிக்கு மாவு அரைச்சி பாருங்கள், நல்லா பொங்கிருச்சு மாவு புதுண்டு. அதோட இட்லியை ஊற்றி வச்சாச்சு. இட்லியை பாருங்கள், பார்க்கையில சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி இட்லியை சுட்டு சாப்பிட்லாம். அதோட இட்லிக்கு ஊற்றி வச்சுட்ட பிறகு அப்புறம் பாருங்கள், ரெண்டாவது அடுக்கும் இட்லி, ரெண்டாவது சட்டியை ஊற்றணும். காலைப்பசியார் நம்மளுக்கு பெருநாள் காலையில் நம்மளுக்கு இட்லி, இடியப்பம், ரொட்டிச்சானை இதுதான் ரொம்ப மெயினும். நான் இந்த இட்லிக்கு இந்த துணி போட்டு வைப்பேன். இட்லி துணி போட்டு வச்சுட்டா நல்லாயிருக்கும். ஏன்டா நம்ம இந்த மாவுக்கு நான் இட்லிக்கு பொன்னி ரைஸ் தான் போடுவேன். பொன்னி அரிசியும் கொஞ்சம் இட்லி அரிசியும் சேர்ந்து தான் போடுவேன். அதனால தான் இப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா. இங்கிட்டு நம்ம நூறு சட்டியில் இட்லி சட்டியில் இடியப்பம் வச்சுக்கிட்டு இருந்தோம். இடியப்பம் வச்சு நான் இந்த இட்லி சட்டியில் தான் இடியப்பம் வைப்பேன். ஏன்டா இடியப்பம் வைக்கிற சட்டியும் இருக்குது. அதில் நான் அவிக்கிறதில்ல, அது பெருசாக இருக்கிறதுனால. இதுனா இன்னும் ரொம்ப வசதியாக போயிடும். இப்போ 2வது சட்டி இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா இட்லியும் ஊற்றி எடுத்து வச்சு எல்லாத்தையும். ஆமாம். அப்புறம் இங்கிட்டு இடியப்பமும் அவிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இடியப்பம் இது கொஞ்சம் சிவப்பரிசி போட்டு எக்ஸ்ட்ரா மாவு சிவப்பு மாவு கலந்தேன். அதனால் இடியப்பம் பார்க்கவே சிகப்பா தெரியுதா? பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த இடியப்பம் நல்லா வாசமாக இருக்கும். நான் சொன்னேன்னே ஒரு இடியப்பம் ஒன்று வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் ஆனால் இதில் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா சிவப்பு மாவு சேர்த்துருக்கேன் பாருங்க. ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இதுவும். இப்போ இங்கிட்டு நம்மளுக்கு வட்டலப்பம் ரொம்ப மெயினில், பெருநாளைக்கு வட்டலப்பம் இல்லாட்ட முடியாது. வட்டலப்பத்துக்கு ஒரு 10 முட்டையை சேர்த்துக்கிட்டோம். இதில் 5 முட்டையை தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அது வட்டலப்பம் பாருங்கள், வட்டலப்பத்தை நல்லா அரைச்சி அதில் சீனி நம்ம எல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. வட்டலப்பத்துக்கு நம்ம என்னென்ன சேர்ப்போமோ வீட்டில். வட்டலப்பம் இன்ஷால்லா ஒரு வீடியோ போடுறேன். இது சும்மா சீக்கிரமாக எடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கு. ஷார்ட்கட்டாக எடுத்திருக்கு அந்த வட்டலப்பத்துக்கு. அதையும் நல்லா அரைச்சி ஊற்றியாச்சு. ஊற்றி நான் என்ன செஞ்சேன், அதையும் ரைஸ் குக்கரில் ஊற்றி வச்சாச்சு. ஏன்னா சட்டியிலே ஊற்றி வைக்க முடியல, சட்டியில் அடுப்பில் வேலை இருந்ததுனால குக்கர்லேயே வச்சாச்சு. ரைஸ் குக்கரில் வச்சா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். நம்மளுக்கு அது பார்க்க வேண்டியதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சிட்டோம்னு வைங்களேன், அது வேகிறது கரெக்டாக இருக்கும். அது நம்ம எடுக்கிறதுக்கும் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. வட்டலப்பமும் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? ஆமாம். இந்த மாதிரி அப்புறம் அங்கிட்டு வடை ரொம்ப மெயினும். வடை, இட்லி இது தான் நம்மளுக்கு பெருநாளைக்கு ரொம்ப முக்கியம். இந்த வடை உளுந்த வடையும் சுட்டாச்சு. உளுந்த வடைக்கு ஒரு சட்னி, இட்லிக்கு ஒரு சட்னி வச்சாச்சு. சட்னி, கோழிக்கறி, அப்புறம் ஆட்டிறைச்சி பிரட்டல். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஆட்டிறைச்சி பிரட்டல் ஒன்று, அதையும் வச்சாச்சு. யார் வீட்டில் ஒவ்வொருத்த வீட்டில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. எங்கள் வீட்டில் இதை செஞ்சுருக்கோம் நாங்கள். நோம்பு நாளைக்கு வேறு மாதிரி சாப்பாடு. ஆனால் அதில் கொஞ்சம் வடையும் இருந்துச்சு. அஜிபு நாளைக்கு இந்த மாதிரி சாப்பாடுங்க. இந்த இறைச்சி பிரட்டியாச்சு பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் பிரட்டலை வச்சாச்சு. அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வடையும் பொரிஞ்சிருச்சு பாருங்கள். வடையும் பொரிஞ்சிச்சு. நானும் ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்க்குறது தான். பெருநாளைக்கு ஒவ்வொருத்தர் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு அதையும் பார்த்துக்கிறது. அதையும் பார்க்க நல்லா ஆசையாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம செய்கிறது இப்படி நம்ம போடுறது பார்க்குறது, சில பேர் அதையும் பார்த்துட்டு நல்லா